பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி வரும் 5ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பகுதி நேர ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், கடந்த தேர்தலில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று திமுக கூறியிருந்த நிலையில் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்தனர். மேலும் சட்டப்பேரவையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது 110 விதியின் கீழ் தமிழக முதல்வர் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் வேதனைதான் மிஞ்சியதாக அவர்கள் குறிப்பிட்டனர். தமிழகம் முழுவதும் 12,500 பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு மாத ஊதியமாக 12,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்படுவதாகவும் இதனால் போதிய வருவாயின்றி சிரமப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். எனவே கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் தமிழகத்தின் மாவட்ட தலைநகரங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் வரும் 5ஆம் தேதி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என சங்க நிர்வாகிகள் கூறினர்.